மகாராஜா, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பணத்தோட அவசியம் இல்ல. அவர் இப்ப பெரிய பணக்காரர். என்னை விட, மகா மந்திரியை விட, உங்களை விட, எல்லாரையும் விட பெரிய பணக்காரர். ஆனா அது எப்படி? நான் உங்களுக்கு மன்னிச்சிருங்க. நான் விளக்கமாவே சொல்றேன். அது என்னன்னா, இன்னைக்கு காலையில நான் தனிமணியோட தர்பாருக்கு வரும்போது என் கண்ணால பார்த்தேன். குருஜி, உங்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப பிடிச்சவங்க போறாங்க. எங்க? அங்க. இவன் ஒருத்தனால மட்டும்தான் என் வாழ்க்கையை நாசமாயிட்டு இருக்கு. ஆமா, இவன் இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பி போயிட்டு இருக்கான்? குருஜி, அவர் பின்னாடியே போனா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க. இவன் எதுக்காக கிணத்துக்கிட்ட போயிட்டு இருக்கான்? முட்டாள் தண்ணி குடிக்க போறானா என்னவோ? என்னைய முட்டாளுங்கறியா? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் குருஜி? வாயை மூடு. நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. முட்டாள், தண்ணி குடிக்கணும்னா வீட்லயே குடிச்சிருக்க போறாங்க. இங்க எதுக்கு வரணும்? அவன் கையில என்ன இருக்கு? அட கடவுளே, இவ்ளோ தங்க காசுகளா? கிணத்துல தூக்கி போட்டுட்டான். என்ன பண்றான் இவன்? தங்க காசு எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணியில முழுகிடுச்சுன்னு நினைக்கிறேன். குருஜி, நீங்க உள்ள போய் பாருங்க. நான் உங்களை தூக்கி விடுறேன். வாங்க வாங்க. தள்ளுங்க. டேய் முட்டாளுங்களா, உங்களை தள்ளி விட்டுறேன் பாருங்க. எனக்கு மட்டும் தெரியுமா? அதுக்கு தான் சொன்னோம் குருஜி. என்ன சொன்னீங்க? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க எதுக்கு குதிக்கணும்? நீங்க உயிரோடு இருந்தாலே இதை விட அதிகமா சம்பாதிப்பீங்களா குருஜி? வாயை மூடு. பண்டித ராமகிருஷ்ண தங்க காசு மொத்தத்தையும் கிணத்துல போட்டுட்டான். ஏன் இப்படி பண்ணா? எனக்கு சந்தேகமா இருக்கு. பண்டித ராமகிருஷ்ண நம்ம எல்லார்கிட்டையும் எதையோ மறைக்கிறான். என்ன சொல்றீங்க ராஜகுரு? தங்க காசை கிணத்துல போட்டாரா? ஆமா மகாராஜா, நான் சொல்றது உண்மை மகாராஜா. அவன் கிணத்துக்குள்ள போட்டதை நான் என் கண்ணால பார்த்த மகாராஜா. குருஜி, உங்களுக்கு வேற வயசாயிட்டே போகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க கண் பார்வையில அப்ப எனக்கு கண்ணு தெரியலன்னு சொல்ல வரீங்களா மகாமந்திரி? ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மகாமந்திரி. நான் தினமும் சத்து நிறைந்த உணவுகளை தான் சாப்பிடுறேன். அதனால என்னோட பார்வையும் நல்லா இருக்கு, ஆரோக்கியமும் நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க குருஜி. பரவாயில்ல விடுங்க மகாராஜா. அதை நான் மட்டும் பார்க்கல, தனிமணியும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க பண்டித ராமகிருஷ்ணனை பின்தொடர்ந்து போனோம். இப்போ நான் எதை வச்சு விளையாடுறது ராமா? ஐயோ, அழறத நிறுத்து. போய் மணியை வச்சு விளையாடு போ. இல்ல, நான் இதெல்லாம் வச்சு விளையாட மாட்டேன். நீ எப்படிப்பட்ட நண்பன் லாமா? நீ எனக்கு ஒரு பெரிய துரோகமே பண்ணிட்ட. சரி சரி, நீ அழாத. நான் உனக்கு வேற தங்க காசை செஞ்சு கொடுக்கறேன், சரியா? வா. தங்க காசுகளை செஞ்சு தரேன் தானே சொன்னான். நமக்கு அப்படிதானே கேட்டுச்சு. ஆமா, ராமா குண்டப்பா கிட்ட அதத்தான் சொன்னாரு. தங்க காசை நான் செஞ்சு தரேன்னு சொன்னாரு. ஓ, இந்த பையன் வச்சு விளையாடுறதுக்கு தங்க காசா? வாங்க, நாமளும் போய் பார்ப்போம் அந்த பண்டித ராமகிருஷ்ண தங்க காசை எப்படி செய்ய போறான்னு. ஆனா அமைதியா வாங்க. குருஜி, பண்டித் ராமகிருஷ்ணா இரும்பு காசை கையில எடுத்து வச்சிருக்காரு. அமைதியா இருங்க, எனக்கு கண்ணு நல்லாவே தெரியுது. இரும்பு காசை கையில எடுத்தான். சும்மா இருங்கடா முட்டாளுங்களா. இந்தா, நீ கேட்ட தங்க காசு. போய் விளையாடு போ.
பண்டித ராமகிருஷ்ண ஏதோ ஒரு கல்லை வச்சுக்கிட்டு எல்லா இரும்பு காசையும் தங்க காசா மாத்திட்டான். எப்படி? அட கடவுளே குருஜி, அது பாரஸ்மணி. பாரஸ்மணி குருஜி, பாரஸ்மணில தான் இத பண்ண முடியும். பண்டித ராமகிருஷ்ணன் கையில பாரஸ்மணி தான் இருக்கு. பாரஸ்மணி. பாருங்க குருஜி, பாரஸ்மணி ஒரு பெரிய அதிர்ஷ்ட கல்லு குருஜி. அதை தொட்ட உடனே இரும்பு கூட தங்கமா மாறிடுமா? எனக்கும் அது தெரியும். நானும் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது பண்டித ராமகிருஷ்ணன் கைக்கு எப்படி வந்தது? காக்காவை கூட தங்க காசை வச்சு துரத்துறான். அட கடவுளே, அவ்வளோ காசு இருக்கா? பண்டித ராமகிருஷ்ணன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போல இருக்கு. நான் ஏன் காக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? இந்த முட்டாளங்களை எதுக்கு வச்சிருக்கேன்? தனிமணி, சொல்லுங்க குருஜி. காக்கான்னு கத்துங்க. நீங்களே பண்ணுங்க. நல்லா பண்றோம். காவ் காவ். ஜன்னலுக்கு வெளியில யாரு நிக்கிறா? நான் பாத்துட்டு வரேன். ஓடுங்கடா, ஓடுங்க. மகாராஜா ஒரு காக்காவை தங்க காசு எடுத்து அடிச்சு விரட்டினான். தங்க காசு. குருஜி, என்ன நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற கதை எதுவுமே என்னால நம்பவே முடியல. இன்னொன்னு என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி தங்கமா மாத்தக்கூடிய கல்லு எதுவுமே கிடையாது. மகா மந்திரி, நீங்களும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இது கூட தெரியலையேன்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, சொர்க்கத்துல இந்திரதேவன் கிட்ட இதே மாதிரி ஒரு கல்ப விருட்சம் இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட நாம என்ன கேட்டாலும் அது உடனே கிடைச்சிடும். நாம கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய காமதேனு மாடு கூட இருக்கு. சிந்தாமணின்னு ஒண்ணு இருக்கு, நாம ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி நம்ம பூமியில பாரஸ்மணி இருக்கு. அந்த கல்லை வச்சு இரும்ப தங்கமா மாத்த முடியும். அந்த பாரஸ்மணி தான் பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கு. நான் உண்மையதான் சொல்றேன் மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணன் இப்போ மிகப்பெரிய பணக்காரன் ஆயிட்டார் மகாராஜா. அவர் எங்களை ரொம்ப அடிச்சிட்டாரு. ஓட ஓட விட்டு அடிச்சாங்க குருஜி. நாங்க உங்களை எல்லா இடத்துலயும் தேடுறோம். உங்களை நான் எங்கேயும் பார்க்க முடியல. என்ன தேடினீங்களா? அமைதியா இருங்க. யார் உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? பண்டித ராமகிருஷ்ணனால மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ண. பண்டிதர் ராமகிருஷ்ணாவாலயா? மகாராஜா. அட, நீ எதுக்கு எழுதுகிட்டு இருக்க? என் கூட யாருமே விளையாட மாட்டேங்கிறாங்க. சரி இரு. நீ இந்த தங்க காசை வச்சு விளையாடு. பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட அவ்வளவு தங்க காசு இருக்கா? அந்த பையனுக்கு விளையாடுறதுக்கு 2 தங்க காசை கொடுத்திருக்கான். தனிமணி, அந்த பையன் கிட்ட போய் தங்க காசை வாங்கிட்டு வாங்க. குருஜி, அவன் ஒரு சின்ன பையன். அவன்கிட்ட வெறும் 2 தங்க காசு தான் இருக்கு குருஜி. அட அறிவு கிட்ட முட்டாளுங்களா. சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்க. போங்க, அந்த பையன் கிட்ட இருந்து தங்க காசை வாங்கிட்டு வாங்க. எனக்கு பண்டித ராமகிருஷ்ணன் செஞ்ச தங்க காசு வேணும். நீங்க சொல்ற மாதிரியே பண்றோம். போங்க. பேராசை பிடிச்ச கிழட்டு பைய விடவே மாட்டேங்கிறா. குட்டி பையன், அந்த தங்க காசை கொஞ்சம் எனக்கு குடிக்கிறீங்களா? இது என்னோடது. அத குடுப்பா தம்பி. அத எங்க கிட்ட கூட. இரு நான் பேசுறேன். வாங்க 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 வாங்க. இல்ல இல்ல, நான் தர மாட்டேன். நான் சொல்றேன், குடுப்பா. இருங்க, குழந்தைகிட்ட என்ன வாங்குனீங்க? ஒண்ணும் இல்லையே, என்கிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் ஏன் அழுகுறான்? அவங்க என் தங்க காசை திருடிட்டாங்க. இல்ல 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 இல்ல. கை காமிங்க. குருவே, தனிமணி, உங்களோட இந்த நிலைமைக்கு குருஜி மட்டும்தான் காரணம். குருஜி உங்களை அந்த பையன்கிட்ட தங்க காசை வாங்க சொல்லலன்னா
உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இத பாருங்க மகா மந்திரி, நான் அந்த தங்க காசை இங்க சாட்சியா கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமா மகாராஜா, அந்த தங்க காசை உங்க எல்லார்கிட்டயும் காட்டணும்னு நினைச்சேன். இப்போ விஷயம் தனிமணி அடி வாங்கினது கிடையாது, விஷயம் அந்த பாரஸ்மணி தான். பிரச்சனைய பார்க்காதீங்க, பிரச்சனை எதனால வந்தது அப்படிங்கறத பாருங்க மகா மந்திரி. பண்டித ராமகிருஷ்ணன் தங்க காசை அந்த பையன்கிட்ட கொடுக்கலன்னா இவங்களை நான் அந்த காசை வாங்க சொல்லிருக்கவும் மாட்டேன். இப்ப இவங்களுக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. இத பாருங்க மகாராஜா, நீங்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜா, அதனால அந்த கல் இந்த தர்பாரை சேர்ந்ததா தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பேருக்கு நல்லது செய்யலாம். நம்ம மக்கள் எல்லாருக்கும் நீங்க தானம் செய்யலாம். எந்த காரியமா இருந்தாலும் அதை நல்லபடியா நடத்தலாம். மகாராஜா, உங்களோட இந்த சாம்ராஜ்யத்தையே தங்க சாம்ராஜ்யமா மாத்தலாம். மகாராஜா, அந்த மந்திர கல் உங்ககிட்ட தான் இருக்கணும். மகாராஜா, நம்ம ராமகிருஷ்ணரே நேரடியா கூப்பிட்டு விசாரிக்கலாமே. ஒருவேளை அவர்கிட்ட அந்த கல்லு இருந்தா அதை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. ஒருவேளையா? என்ன ஒருவேளை? அது நிச்சயமா ராமகிருஷ்ணன் கிட்ட தான் இருக்கு. இந்த விஷயத்தை பண்டித ராமகிருஷ்ணன் எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சிருக்காரு. ஏன்னா அவர் மனசளவுல ஒரு திருடன். அவர் அதை நிச்சயம் கொடுக்க மாட்டாரு. மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க உடனடியா பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல சோதனை செஞ்சீங்கன்னா அந்த மந்திரக்கல் நிச்சயம் கிடைச்சிடும் மகாராஜா. அது பச்சையும் நீலமும் கலந்த கல்லு. குருவே, நீங்க என்ன சொன்னீங்க? அந்த கல்லு பச்சையும் நீலமா? ஆமா மகாராஜா, நீங்க தனிமணியை கேட்டு பாருங்க. மகாராஜா, உடனடியா அந்த கல்லை வாங்குற வழியை பாருங்க. இல்லன்னா கண்டிப்பா பண்டித ராமகிருஷ்ணன் அந்த கல் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவான். மந்திரியாரே, மகாராஜா, சேனைகளை அழைத்துக் கொண்டு பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு உடனே செல்லுங்க. அப்புறம் அந்த கல்ல எனக்கு எடுத்துட்டு வந்து காட்டுங்க. மகாராஜா, நீங்க இவங்க சொல்ற கதையெல்லாம் நம்புறீங்களா? மந்திரியாரே, ராஜகுரு இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். இல்லன்னா அவர் ஏன் சொல்ல போறாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணாவோட நடவடிக்கையை நீங்களும் பாத்தீங்க. அவர் மகாராணி திருமலம்பா கொடுத்த பரிசை கூட மறுத்துட்டாரு. நீங்க போங்க, அவரோட வீட்டுக்கு போய் அந்த பரஸ்மணிய எடுத்துட்டு வாங்க. மகாராஜா, எந்த ஆதாரமும் இல்லாம நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்டுல சோதனை நடத்துறது அவ்வளவு சரியா இருக்காது மகாராஜா. உண்மைதான். அப்ப நீங்க முதல்ல அதை நிரூபிச்சு காட்டுங்க. இல்ல மகா மந்திரி, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்ற எந்த விஷயத்திலையும் உங்களுக்கு நம்பிக்கையே வரல இல்லையா? பரவாயில்ல, இருக்கட்டும், நானும் உங்க கூட வரேன். நடக்கிற விஷயத்தை நேரடியா நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா. வாங்க மகாராஜா, உத்தரவு கொடுங்க. எழுந்துருங்க. அட கடவுளே, அரசவையில நடந்தது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. இங்க வா. வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கீங்க? அது மகாராஜா என்னலாமா இப்படி பண்ணிட்ட? மகாராஜாவோட பேரை எதுக்கு எடுத்த? ஏ, நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டேனா என்ன? புரியல. அம்மா, நீங்களே சொல்லுங்க. அட, நான் தான் ஜெயிச்சிருக்கேன், நீங்களே சொல்லுங்க. அட, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இரு, நான் சொல்றேன். சொல்லு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. நீ வந்த உடனே மகாராஜாவோட பேரை எடுத்துட்டா சாதா ஜெயிச்சிடுவா. அப்ப அம்மா சொல்லுவாங்க, இல்ல நீ ராஜகுருவோட பேரையோ தனிமணியோட பேரையோ எடுத்திருந்தா அம்மா ஜெயிச்சுவாங்க ஷால்தா சொல்லுவா. ஆனா நீ மகாராஜாவோட பேரை எடுத்துட்ட, அதனால ஷால்தா ஜெயிச்சிட்டா. இப்ப அம்மா உன்கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்ல போறாங்க? என்ன சொல்ல போறீங்க? உன்னாலதான் இந்த குண்டப்பா வீடு முழுக்க தங்க காசை கொட்டிருக்கான். இதுக்கு கீழே கையும் எட்ட மாட்டேங்குது. அதை எப்படி எடுக்கிறது? ஓஹோ, நல்ல வேளை இவங்களுக்கு அரண்மனையில நடந்தது எதுவுமே தெரியல. எடுத்துக்கோங்க. எதை? போய் அந்த தொடப்பத்தை எடுத்து வீடு முழுக்க சுத்தம் பண்ணுங்க. இந்த குண்டப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே, இவனாலதான் வீடு குப்பையா இருக்கு. இல்ல, குண்டப்பாக்கு வேலை இருக்கு. அவன் எங்க கூட பொருட்களை வாங்க கடைக்கு வரான். இந்த வீட்டோட ஆம்பளை நான் இந்த வீட்டை சுத்தம் பண்ணணுமா? ஐயோ சுவாமி, தங்க காசெல்லாம் செஞ்சது நீங்க தானே? ஆமா.
அப்ப இந்த தொடப்பத்தை எடுத்து வீட்டை நீங்களே சுத்தம் பண்ணுங்க. வாங்கம்மா. சரி போங்க. கொஞ்ச நேரமாவது இந்த வீட்டுல நான் நிம்மதியா இருக்கேன். போங்க. பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணனோட குடும்பமே கடைவீதிக்கு போறாங்க. ஏன் போக மாட்டாங்க? வீட்டுல நிறைஞ்சு இருக்கிற தங்க காசுகளை செலவு பண்ணி ஆகணும் இல்லையா? அங்க பாருங்க, பெருக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த பண்டித ராமகிருஷ்ண விஷயம் வெளியே தெரியாம மறைக்க பாக்குறாரு. அவர் வீட்லயே ஒரு வேலைக்கார மாதிரி அவர் கையாலேயே பெருக்கிக்கிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க. என்ன இப்ப நீங்க நம்புறீங்களா? நான் எதை சொன்னாலும் உண்மையத்தான் சொல்லுவேன். ஆனா நீங்க நம்புறது என்னவோ அந்த பண்டித ராமகிருஷ்ணனை. நீங்களே உங்க கண்ணால பாருங்க, வீடு முழுக்க தங்க காசுகள் கொட்டி கிடக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இருங்க, ஒண்ணு பண்ணலாம். உள்ள போய் நான் நேரடியாவே கேட்டுறேன். இப்ப வேண்டாம். ராத்திரி நம்ம வீரர்களோட வந்து பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல நல்லா சோதனை பண்ணிடுவோம். ஆனா குருஜி, எதுக்காக ராத்திரியில? மகா மந்திரி அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணி தப்பிச்சிருவாரு. ஆனா இந்த தடவை ராமகிருஷ்ணனை நாம தப்பிக்கவே விடக்கூடாது. சரிங்க குருஜி, நீங்க சொல்றபடியே செய்வோம். இப்போ தானா அடங்கிடுவ பண்டித ராமகிருஷ்ணா. இந்த தடவை நான் உனக்கு செய்ய போற சம்பவத்தால விஜயநகரத்துல இருக்கிற யாரோட முகத்திலையும் உன்னால முழிக்க முடியாது. அது பச்சையும் நீலமும் கலந்த கல்லு. மகாராணி ஜாக்கிரதை, கீழே விழுந்துற போகுது. பாத்து மகாராணி. மகாராஜா, இதுதான் சட்னி அரைக்கக்கூடிய விசேஷமான கல்லு. ஆனா மகாராஜா, நீங்க இந்த கல்லை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்களும் இதுல சட்னி அரைக்க போறீங்களா? இல்ல, நான் சட்னி எல்லாம் அரைக்க போறது இல்ல. மகாராணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த கல்லை ஏதாவது உலோகத்து மேல பயன்படுத்துனீங்களா? உலோகத்து மேலையா? என்ன ஒரு அருமையான யோசனை. நான் இன்னைக்கு வரைக்கும் பழமும் முந்திரியும் வச்சுதான் சட்னி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு தடவையும் உலோகத்தை வச்சு சட்னி அரைக்கல. ஆனா இன்னைக்கு இத வச்சு உலோகத்துல சட்னி அரைக்க போறேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தங்கத்துல பண்ண சட்னி வேணுமா, இல்ல வெள்ளியில பண்ணதா, இல்லனா பித்தளைய வச்சு சட்னி அரைக்கவா? இல்ல மகாராஜா, பித்தளையில செஞ்ச சட்னியை சாப்பிடுறது நல்லா இருக்காதுல்ல. நீ இவருக்கு தங்கத்திலே சட்னி அரைச்சு கொடு. என்ன மகாராஜா? இல்ல, எனக்கு எந்த சட்னியும் சாப்பிடணும்னு இல்ல. அந்த கல்லை கொஞ்சம் கொடுங்க. மகாராணி சின்னாதேவி, இரும்புல செஞ்ச நகை ஏதாவது வச்சிருக்கீங்க? என்கிட்ட இரும்புல செஞ்ச நகையா? அந்த மாதிரி ஒரே ஒருத்தவங்க தான் போடுவாங்க மகாராஜா. யாரு? சிறையில இருக்கிற கைதிங்க. சரிதான். நீங்க இரும்புல செஞ்ச பொருள் ஏதாவது எடுத்துட்டு வாங்க. ஆனா மகாராஜா, இரும்புல செஞ்ச பொருளை நீங்க என்ன செய்வீங்க? மகாராஜா, உங்களுக்கு இரும்புல அரைச்ச சட்னி வேணுமா? இல்ல, சட்னி இல்ல, அதிசயம். அதிசயமா? அதிசயமா? நீங்க போய் இரும்புல செஞ்ச பொருளை எடுத்துட்டு வாங்க. அப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அதிசயத்தை. சரிங்க மகாராஜா, உடனே போய் எடுத்துட்டு வரேன். வாங்க, எடுத்துட்டு வரலாம். எனக்கு மயக்கமா இருக்கு, என்ன கீழே இறக்கி விடு. இனி வாழ்த்தனம் பண்ணுவியா? இல்லலாமா, நான் பண்ண மாட்டேன். என்ன வீட்ல கீழே போட்டுறவா? வேணாம்.
வாங்க குருஜி, நம்ம கையுங்களவுமா பிடிச்சிடலாம். வேண்டாம், இப்ப வேண்டாம். பண்டித ராமகிருஷ்ணன் தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா தூங்கின உடனே நாம ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீ என்ன நிம்மதியா ஜெபம் கூட பண்ண விட மாட்டேங்கிற. அட, நீங்க நல்லா தூங்கணுங்கிறதுக்காக தானே வேப்பிலையை கொண்டு வந்தேன். கொசு கடிச்சிட்டு இருந்ததுல. எடுத்துருங்க. பானையவா? சரியாதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்மளோட அறையிலயும் நிறைய கொசு இருக்கு. அங்கேயே இதை எடுத்துட்டு போய் காமிங்க. நான் ஒண்ணு பண்றேன். இந்த பானையை கையில எடுத்துக்கிட்டு நான் நம்ம வீடு முழுக்க சுத்தி வரேன். இரு, நானும் வீடு ஃபுல்லா புகை போடுறேன். இல்ல, நீ சின்ன பையன். இதுல சூடான கறி இருக்கு. கையில பட்டா சூடும் கீழே கொட்டிரும். யாரு சின்ன பையன்? நான் பெரியவனா வளர்ந்துட்டேன். போடா, பெரிய பையனாமே. லாமா, மூளையில தான் கொசுலாம் ஒளிஞ்சிருக்கும். அங்க போடு புகைய. மூளையிலையா? மூளையிலையா? குண்டப்பா, அப்பப்ப நீ பெரிய பையன் மாதிரி தான் பேசுற. அதாவது ரொம்ப பெரிய பையன் மாதிரி பேசுற. நல்லதுக்கு தான். வா. அவ்வளவுதான், எல்லா இடத்துலயும் போட்டாச்சு. வா. இந்தாங்க மகாராஜா, இரும்புல செஞ்ச பொருட்கள். மகாராஜா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா, இந்த கல்லை வச்சு இந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா இடிங்க. அப்பதான் சட்னி நல்லா வரும். இது ஏன் தங்கமா மாற மாட்டேங்குது? ஆனா நீங்க ஏன் அதை தங்கமா மாத்திரம்னு நினைக்கிறீங்க? நம்ம கிட்டதான் தங்கத்துல செஞ்ச அத்தனை பாத்திரம் இருக்கே. இல்ல, இந்த கல் இத தொட்ட உடனே இது தங்கமா மாறி இருக்கணும். ஆனா மகாராஜா, இரும்பு பொருளை எப்படி தங்கமா மாத்த முடியும்? அதுவும் இந்த கல்லை தொடுறது மூலமா? நம்மளோட அரசவை ராஜகுரு சொன்னதை வச்சு பார்த்தா பார்க்க அப்படியே பரஸ்மணி மாதிரி தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட கூட இதே மாதிரி ஒரு கல் இருக்கு. அவர் இதை வச்சு சாதாரண பொருளை தேய்ச்சு அதையெல்லாம் தங்கமா மாத்திட்டு இருக்காராம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த பரஸ்மணியோட ரகசியத்தை நான் சீக்கிரமே தெரிஞ்சுப்பேன். இப்ப இந்த வீட்ல இருக்க கொசு எல்லாம் போயிடும். நாம மட்டும்தான் இருக்கோம். அப்ப அந்த இருமல் சத்தம் யாரோடது? கொசுவோடதான் இருக்கும். கொசு ஏன் மனுஷங்க மாதிரி இரும்ப போகுது? ஒருவேளை திருட்டு இருக்கானோ? எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. என்ன குருஜி, மந்திரி யாரே, தனிமணி, இந்த ராத்திரி நேரத்துல நீங்களாம் என் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பண்டித ராமகிருஷ்ணா,
நாங்க மகாராஜாவோட கட்டளையால தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கோம். அட கடவுளே, அப்ப ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அத சொல்றதுக்கு தானே நீங்க, குருஜி, தனிமணி எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. சரிதானே மந்திரியாரே? நீங்க சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா உங்ககிட்ட இருக்கிற உங்களோட அந்த மந்திரக்கல்ல வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படியா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நான் மந்திரக்கல்லா? அதேதான். அந்த மந்திரக்கல்லு தான் ஒரு உலோகத்தை கூட தங்கமா மாத்திர தன்மை கொண்டது. அந்த மந்திரக்கல் உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா. உங்ககிட்ட எந்த முட்டாளி இந்த விஷயத்தை சொன்னது குருஜி? அந்த நல்ல மனுஷனை எதுக்காக இப்ப முட்டாள்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த நல்ல மனுஷன் உங்ககிட்ட தப்பான தகவலை தான் சொல்லியிருக்காரு. என்கிட்ட எந்த மந்திர கல்லும் கிடையாது. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நானே என் 2 கண்ணாலையும் நீங்க இரும்பு காசை தங்க நாணயமா மாத்துறத பார்த்தேன். எப்போ? காலையில தான். இந்த குண்டப்பா இவன் அந்த தங்க நாணயங்களை வச்சு இப்படி விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆமா, அந்த தங்க நாணயங்களா? நீங்க அந்த தங்க நாணயங்களை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த தங்க நாணயங்களா? அதெல்லாம் அட சாரதா, இப்படி ஒரு மகான், ஒரு வித்வான், ஒரு சிறந்த ஞானி பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம குறுக்க பேசக்கூடாது. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். பண்டித ராமகிருஷ்ணா, மந்திரியாரே, நீங்களே சுயமா விருப்பப்பட்டு அந்த மந்திரக்கல்லை எங்க கிட்ட கொடுக்கணும். மந்திரியாரே, உண்மையை சொல்லணும்னா அந்த மந்திரக்கல்லை எங்க வச்சேன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரல. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க எல்லாரும் நாளைக்கு வாங்க, நான் ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்றேன். இல்ல, நீங்க ஞாபகப்படுத்தலாம் மாட்டீங்க பண்டித ராமகிருஷ்ணா, நீங்க மறைச்சிருவீங்க. அதனால இப்பவே நாங்க உங்க வீடு முழுக்க சோதனை போட போறோம். தேடுங்க, நல்லா தேடுங்க. இந்த வீடு முழுக்க நல்லா சல்லடை போட்டு தேடுங்க. மகாமந்திரி. சொல்லுங்க குருவே. நம்ம வீரர்களை தேட சொல்லி கட்டளை இடுங்க. காவலர்களே, போய் தேடுங்க. இந்த வீட்டுல ஒரு மூளை முடுக்க கூட விடாதீங்க. மந்திரக்கல்லு இந்த வீட்டுல கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதாவது இந்த வீட்டுல நம்ம அதை கண்டுபிடிச்சிருவோம்னு நான் சொல்ல வந்தேன். போங்க. பாத்தியா நம்ம குருவை? பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல வந்து தேடுறதுல இவருக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு. நம்ம அரசவையோட ராஜகுரு சொன்ன தகவலை வச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டுல இருக்கிறதுலே இதான் மந்திரக்கல் மாதிரி இருக்கு. அப்படி பார்த்தா பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்டேயும் இதே மாதிரி ஒரு கல் இருக்கணும். அவர் ஒரு சாதாரண பொருளை தேய்ச்சதும் அது உடனே தங்கமாவே மாறிடுதான். ஆனா மகாராஜா, நம்ம ராஜ்யத்துல எவ்வளவு தங்கம் இருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பண்ண வேண்டிய அவசியம் இல்லதான். ஆனா எனக்கு ஆர்வமா இருக்கு. இதெல்லாம் நான் பண்றது ஏன் சுயநலத்துக்காக மட்டும் இல்ல. நான் அவ்வளவு பேராசக்காரன் இல்ல. இது மட்டும் உண்மையா இருந்தா நம்ம ராஜ்யத்துல யாருமே பட்னியா இருக்க தேவையில்லை. எல்லாரும் செல்வந்தர்களா இருப்பாங்க. ஆனா ராஜகுரு சொன்னது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி இந்த சோதனைய நானே என்னோட கையால செஞ்சு பார்க்க ஆசைப்படுறேன். இது ரொம்ப நல்ல யோசனை மகாராஜா. நானும் இதை செஞ்சு பார்க்கிறேன். வாங்க, கொடுங்க, நான் பார்க்கிறேன். மகா மந்திரியாரே, இங்க மந்திரக்கல் எதுவும் கிடைக்கல. நான் தான் உங்ககிட்ட சொன்னல மந்திரக்கல் எல்லாம் இல்லைன்னு. எனக்கு தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா, அந்த மந்திரக்கல் உங்ககிட்ட தான் இருக்கு. அத நானே என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன்.
நீங்க இரும்பு நாணயத்தெல்லாம் தேய்ச்சி அதை தங்க நாணயமா மாத்திக்கிட்டு இருந்தீங்க. அத நான் மட்டும் பார்க்கல, மகா மந்திரியும் பார்த்திருக்காரு. சாயங்காலம் அவர் என் கூட வந்தாரு. உங்களோட வீடு முழுக்க தங்க நாணயங்கள் எல்லா இடத்துலயும் சிதறி கிடந்தது. அது எல்லாத்தையும் நீங்க பெருக்கிக்கிட்டு இருந்தீங்க, அதையும் பார்த்தாரு. அடடா, அது நீங்க எல்லாரும் அந்த மந்திரக்கல் என்கிட்ட தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டதால இனி போய் சொல்லி பிரயோஜனம் இல்ல. சரி சரி, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். அந்த மந்திரக்கல் என்கிட்ட தான் இருக்கு. கேட்டீங்களா 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 மகா மந்திரி, கேட்டீங்களா? ஆனா எனக்காக நீங்க மகாராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அந்த மந்திரக்கல்ல நான் நாளைக்கு கொடுக்கறேனே. இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நீங்க எனக்கு அவகாசம் கொடுத்தா அதெல்லாம் முடியாது. நேரம் எல்லாம் கொடுக்க முடியாது பண்டித ராமகிருஷ்ணா. மகாராஜாவோட கட்டளை இது. பண்டித ராமகிருஷ்ணா, என்ன ஆச்சு? அம்மா, சாரதா எனக்கு உதவி பண்ணுங்களேன். கூட்டு போங்க, அங்க போய் உட்கார வைங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க நலம் தானே? தெரியல மந்திரியாரே, தெரியல. நடிக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணா. மந்திரக்கல்ல கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு ராத்திரியே நிறைய தங்கத்தை உருவாக்க பாக்குறாரு. இல்ல குருவே, இல்ல இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இன்னைக்கு ஓய்வெடுங்க. இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நாங்க உங்களுக்கு ஓய்வு தரோம். ரொம்ப நன்றி மந்திரியாரே. ஆனா மகா மந்திரி, உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் மேல அக்கறையே இல்லையா? பண்டிதர் ராமகிருஷ்ணா நாளைக்கு அரசவைக்கு திரும்பவும் வருவாரு. காவலர்களே, வாங்க போலாம். சரி பண்டித ராமகிருஷ்ணா, எவ்வளவு தங்கத்தை உருவாக்க முடியுமோ உருவாக்கிக்கங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க உங்களுக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி தான் பண்டித ராமகிருஷ்ணா. ரொம்ப நன்றி குருவே. அம்மா, அம்மா, அவங்க போயிட்டாங்க. ஏய், உனக்கு இப்ப என்னாச்சு? வீட்டுல தேடினாங்க, அவ்வளவுதானே? அதுக்காக இல்ல, உங்ககிட்ட ஒரு மந்திர கல் இருந்திருக்கு. ஆனா நீங்க எங்க கிட்ட எதுவும் சொல்லல. சாரதா என் தங்கமே, என்கிட்ட எந்த மந்திர கல்லும் கிடையாது. நீங்க போய் சொல்றீங்க. இப்பதான் நீங்க எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட மந்திர கல் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அந்த கல்லு என்கிட்ட தான் இருக்கு. ஆமா, போதுமா? இருக்கா? அப்ப ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? என்னம்மா? என்கிட்ட கூட சொல்லல. மகாராஜாவோட சேர்த்து நாளைக்கு உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். வேற வேலை இல்லாம குருஜி இப்படிதான் பண்ணுவாரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மந்திரக்கல்ல வேலை செய்ய வைக்க ஒரு வழி இருக்கு. நம்ம அதுக்கு மந்திரம் சொல்லணும். இந்த மந்திரக்கல்ல நம்ம எதுலயாவது தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரத்தை சொல்லியே ஆகணும். அதனாலதான் இது வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா மகாராஜா, இந்த மந்திர கல்லெல்லாம் ஒரு கற்பனை கதை. அந்த மாதிரி ஒரு கல்லெல்லாம் இல்ல. இருக்கு மகாராணி சின்னாதேவி, இருக்கு இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட இது இருக்கு. நம்மளோட அரசவை ராஜகுருவும் நம்மளோட மந்திரி அவர்களும் அதை பார்த்திருக்காங்க. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா கிட்ட அந்த மாதிரி ஒரு கல்லு இருந்ததுன்னு வைங்க, அவர் கண்டிப்பா உங்ககிட்ட அத பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாரு. அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு. அவர் இத பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா மகாராணி சின்னாதேவி, உங்களுக்கு தெரியாது, அந்த மந்திரக்கல் ரொம்ப சக்தி வாய்ந்தது. என்ன நம்புங்க, நான் இந்த மாதிரி கல்ல பத்தி எல்லாம் கதைகளை மட்டும்தான் கேட்டிருக்கேன். இருந்தாலும் என்னால ராஜகுரு சொன்னதை நம்பாம இருக்க முடியல. நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வை. இது எல்லாமே தங்கமா மாற கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சரிங்க மகாராஜா. அப்போ இந்த கல்லை என்ன பண்றது மகாராஜா?
இந்த கல்லை நான் வச்சுக்கிறேன். சரி. சுபராத்திரி. சுபராத்திரி. என்னோட 6வது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. பண்டித ராமகிருஷ்ணா அப்படி ஒரு நாடகத்தை நடத்தினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அவர் நம்மளை ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போக திட்டம் போடுறாரு. நீங்க சொல்றது உண்மைதான் குருவே. ஆனா அந்த ராமாவுக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்லை, நீங்க அவனை விட எவ்வளவு தந்திரமான ஆளுன்னு. தந்திரமான ஆளுன்னு சொன்ன இந்த ராஜகுருவை பார்த்து ஏன் அப்படி சொன்ன? குருஜி புத்திசாலித்தனத்துக்கு எடுத்துக்காட்டா சொன்னா எங்க கிட்ட. நான் ஒரு புத்திசாலி தான். இது வரைக்கும் அது உனக்கு தெரியாதா? இப்பதான் தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சது. சாரதா, உன் பொருளை எல்லாம் உடனே மூட்டை கட்டு. நாம அவசரமா இந்த விஜயநகரத்தை விட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதே கிளம்பிடணும். தனிமணி, கேட்டிங்களா? இங்க இருந்து ஓடி போக திட்டம் போடுறாரு. குருஜி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இங்க இருந்து காத்துக்கிட்டே இருங்க. விடியற வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. குருஜி, அவனை இங்க இருந்து தப்பிக்க விடாதீங்க. நாங்க காலையில வந்து உங்களை பாக்குறோம். இரவு வணக்கம். சரி. டேய் முட்டாளுங்களா, என்ன இங்க விட்டுட்டு எங்கடா போறீங்க? நில்லுங்கடா, என் கூடவே இருங்க. அவனை கண்காணிக்கணும். ஐயோ, கொசு வேற. காலை வணக்கம் குருஜி. காலை வணக்கம். இந்தாங்க வேப்பங்குச்சி. எதுக்கு? ஏன் வா, நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா? தனிமணி, நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க காலையில பல்லு விளக்க மாட்டீங்களா? விளக்குவனே, கண்டிப்பா தினமும் விளக்குவேன். சரி சரி, அப்போ பல்லு விளக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு பால் கொண்டு வரேன். வேணா நான் நேத்து ராத்திரியே பல்லு விளக்கி முடிச்சிட்டேன். அப்ப வெறும் பால் மட்டும் தானா? வேற எதுவும் இல்லையா? நெய்யால செஞ்ச கச்சோரி செஞ்சு வச்சிருக்கோம், எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க ராத்திரி முழுக்க இங்க காவலுக்கு இருந்தீங்கல்ல, உங்களாலதான் என்னோட மந்திரக்கல் இங்க பாதுகாப்பா இருந்தது. ஓ அப்படியா? என்னது? இல்ல, அது நான் காலையில எழுந்து நடைப்பயிற்சி வந்தப்போ நடக்கிற ரொம்ப தூரம் நடந்துட்டேன். அதே மாதிரி திரும்பி வரும்போது ரொம்ப தூரம் நடந்துட்டேன். அதனால ரொம்ப சோர்வாயிடுச்சு, இங்க வந்து உக்காந்துட்டேன். அப்படியே தூங்கிட்டேன். அப்படியா? அப்போ உங்களுக்காக செஞ்ச தின்பண்டங்கள்லாம் வேணான்னு சொல்லிடுறேன். இல்ல அதெல்லாம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நாங்க சாப்பிடுறோம். என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இப்ப பார்க்க நல்லா இருக்கீங்களே. அட இல்ல, இன்னும் நான் சரியாகல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கும் என்னால அரசவைக்கு வர முடியாது. சரி இருங்க, உங்க எல்லாருக்கும் நான் தின்பண்டங்களை கொண்டு வரேன். டேய் முட்டாளுங்களா, சாப்பாட்டுக்கு அலையறீங்களே. பால் கொடுங்க, எது கொடுத்தாலும் சாப்பிடுறோம். பால் குடிக்கவும் சாப்பிடவும் தான் வந்தீங்களா? வாய் மூடுங்க, அறிவு கெட்டவனுங்களா. சாப்பாட்டை பார்த்ததே இல்லையா? சரி, என் கூட கிளம்பி வாங்க. மகாராஜா கிட்ட போய் பண்டித ராமகிருஷ்ணன் பத்தின விஷயத்த விவரமா சொல்லுவோம். வாங்க. மந்திரியாரே,
மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா இங்க இன்னும் வரலையே. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா சீக்கிரமே இந்த அரசவைக்கு வந்துருவாரு. மகாராஜா வாழ்க வாழ்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு தகவல் சொல்லி அனுப்பியிருக்காரு. அவரோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இன்னைக்கு அவரு அவைக்கு வரமாட்டாராம். மந்திரியாரே பண்டிதர் ராமகிருஷ்ணாவால இங்க வர முடியலன்னா அந்த கல்ல வேலை செய்ய வைக்கிற மந்திரத்தை நமக்கு சொல்ல சொல்லுங்க. சரி, என்ன மகாராஜா? ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்க. அவரு வரும்போது நானே கேட்டுக்கிறேன். மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ண பூர்ண நலத்தோட இருக்காரு. ஆமா மகாராஜா, அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சுட சுட பாலையும் சுத்தமான நெய்ல செஞ்ச தின்பண்டங்களையும் தின்னுகிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பா சொல்றேன், அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து விஜயநகரத்தை விட்டு ஓடி போலான்னு இருக்காரு. என்னது, ஓட போறாரு? ஆமா மகாராஜா. நீங்க சொல்றது எனக்கு புரியல குருவே, தெளிவா சொல்லுங்க. மகாராஜா, நேத்து ராத்திரி முழுக்க நான் பண்டித ராமகிருஷ்ண வீட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல மகாராஜா, நான் கண்காணிக்கல, வேற ஒரு ஆளை அனுப்புனேன். அப்படி நான் பண்ணலன்னா நேத்து ராத்திரி அவர் ஓடி போயிருப்பார் மகாராஜா. மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இப்பவே இந்த நிமிஷமே நம்ம வீரர்கள் அனுப்பி பண்டித ராமகிருஷ்ணனை புடிச்சிட்டு வர சொல்லுங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் தனியா அரசவைக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. மந்திரியாரே. மகாராஜா, நீங்களே நம்மளோட சேனைகளை உங்களோட அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வாங்க. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா வாழ்க வாழ்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட குடும்பம் நம்ம அரசவைக்கு வர்றதுக்காக அனுமதி கேட்கிறாங்க. அனுமதிங்க, தக்க மரியாதையோட அழைச்சிட்டு வாங்க. பண்டித ராமகிருஷ்ணனோட குடும்பமா? பயந்துட்டாங்க, அதான் வராங்க. அப்ப அவர் இங்க மந்திரக்கல்லோட தான் வந்திருக்கணும். அந்த மந்திர கல்லு சின்னதா தானே இருந்தது. இவ்வளவு பெரிய பெட்டி எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க? குருஜி, எனக்கு தெரிஞ்சு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண கிட்ட மலைமலையா மந்திரக்கல்லு குவிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் மகாராஜா. அம்மாவும் வணக்கம் சொல்றாங்க. வணக்கம் அம்மா. வணக்கம் சாரதா தேவி. பண்டிதர் ராமகிருஷ்ணா ஏன் நேர்ல வரல? அவருக்கு இன்னும் உடம்பு சரியாகல. பொய் மகாராஜா, இவங்க பொய் சொல்றாங்க மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா ஏன் வரலன்னு எனக்கு தெரியும். அவரை நினைச்சு அவருக்கே அசிங்கமா இருக்கு. உங்களை நேர்ல வந்து பாக்கறதுக்கு அவருக்கு தைரியம் கூட இல்ல. அவர் உங்ககிட்ட இருந்து விலை மதிப்பற்ற பொருளை மறைச்சு வச்சிருந்தார்ல மகாராஜா. நான் உங்ககிட்ட சரியான சமயத்துல வந்து தகவலை சொல்லிட்டேன். இல்லன்னா பண்டிதர் ராமகிருஷ்ண அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கிட்டு விஜயநகரத்தை விட்டு ஓடி போயிருப்பார் மகாராஜா. மகாராஜா, ராமா உங்களுக்காக மந்திரக்கல் அனுப்பியிருக்கான். இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த மந்திரக்கல்லோட சேர்த்து ஒரு தகவலை சொல்ல சொன்னாரு. நீங்க அனுமதிச்சீங்கன்னா சொல்லுங்க. அனுமதி தரேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க அவரே இல்ல இதுக்குள்ள இருக்கிற அந்த மந்திரக்கல்ல ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுக்க சொன்னாரு. நீங்க இந்த மந்திரக்கல்ல தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்புறம் அவரோட ஆலோசகர் பதவியை தியாகம் பண்ணிட்டு விஜயநகரத்துக்கு திரும்ப வரவே மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க அவரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திரக்கல்லு கிடைக்கவே கிடைக்காது. பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்! மகாராஜாவுக்கே கட்டளை இடுறாரா? இல்ல குருவே, இது கட்டளை இல்ல, இது கோரிக்கை. மகாராஜாவுக்கு 2 விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கு. மகாராஜா, மகாராஜா உங்களோட அனுமதியோட
இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தரங்க 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 மகாமந்திரி தரங்க. ஒரு நிமிஷம் இருங்க மகாமந்திரியாரே. மகாராஜா நீங்க தாமதிக்காதீங்க. அந்த மந்திர கல்லு மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த விஜயநகரம் வரப்போற காலங்கள்ல செல்வ செழிப்போட இருக்கும். செல்வத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டமே இருக்காது மகாராஜா. அது மட்டும் இல்லாம பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா விசித்திரமான விளையாட்டு விளையாடுறாரு. இக்கட்டான நிலைமைக்கு தள்ளிட்டாரு. இக்கட்டா? இதுல என்ன இக்கட்டு இருக்கு மகாராஜா? அந்த மந்திரக்கல் தான் நம்ம கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மகாராஜா. உங்களோட செல்வமும் விஜயநகரத்தோட செல்வமும் உங்க முன்னாடியே இருக்கு மகாராஜா. தயவு செஞ்சு இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட செல்வத்தை பெட்டியில இருந்து எடுக்க சொல்லி கட்டளை இடுங்க. மகாராஜா சீக்கிரம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி, நான் என்னோட முடிவை எடுத்துட்டேன். எனக்கு அந்த மந்திரக்கல் வேண்டாம். பண்டிதர் ராமகிருஷ்ணாவே போதும். சரி, சீக்கிரம் வாங்க. இந்த மந்திரக்கல்ல உடனே அரசவையை விட்டு வெளியேத்துங்க. இல்லனா நான் என் மனசை மாத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆகட்டும் மகாராஜா. மூச்சு விடுறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நான் எவ்வளவு நேரம் உள்ளே இருந்தேன். என் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா? அட, நானும் உங்களை அந்த பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொன்னேன். அந்த வேலையை என்ன உன்னை சீக்கிரம் முடிக்க சொல்லியிருந்தேன்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க உங்க குடும்ப பிரச்சனைய உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிறீங்களா? இது என்னோட சாம்ராஜ்யத்தோட அரசவை. மன்னிச்சிருங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, முதல்ல எனக்கு ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. அந்த பெட்டிக்குள்ள நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மகாராஜா முதல்ல நீங்க இத கேளுங்க. அந்த மந்திர கல்லு இந்த பெட்டிக்குள்ள ஏன் இல்ல? ஆமா குருஜி, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே. நான் சொல்லிட்டு இருந்தேனா? மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு. வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமும் மந்திர கல்லை எடுத்துட்டு வரல. அந்த கல் இருக்க வேண்டிய பெட்டியில இவரு இருக்காரு. குருஜி, நான் அந்த கல்லை எங்க இருந்து எடுத்துட்டு வர்றது? என்கிட்ட தான் அந்த கல்லே இல்லையே. என்கிட்ட மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு கல் யார்கிட்டயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் வெறும் கற்பனை தான். என்ன சொல்றீங்க? நான் தான் என் கண்ணால பார்த்தனே. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க பண்டித ராமகிருஷ்ணா? சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு தங்க காசுகளை கிணத்துல கொட்டினீங்களா இல்லையா? கொட்டினந்தான். அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல இரும்பு காசுகளை தங்க காசுகளா மாத்துனீங்களா இல்லையா? மாத்துனந்தான். பாத்தீங்களா மகாராஜா, ஒத்துக்கிட்டாரு. ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா, அதை நானே என் 2 கண்ணால பார்த்தேன். தங்க காசுகள் அங்கங்க கொட்டி கிடந்தது. அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? தயவு செஞ்சு சொல்றீங்களா? மந்திரியாரே, இந்த இரும்புல செஞ்ச காசை என்னால இப்பவும் தங்கமா மாத்த முடியும். ஆனா அதுக்கு மந்திரக்கல்லோட அவசியம் இல்லையே. இப்பவே காட்டுறேன். இப்ப பெட்டிக்குள்ள எதுக்கு போனாரு?
பாத்தீங்களா மகாராஜா, பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, நீங்களே பாருங்க மகாராஜா. மகாராஜா, நான் இந்த இரும்பு காசை தங்க காசா மாத்துறதுக்கு எந்த மந்திர கல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல. அப்புறம் எப்படி மாத்துனீங்க? தங்க நிறத்தோட மகிமையே அதானே. தங்க நிறத்தோட மகிமையா? அப்படின்னா நீங்களே பாருங்க மகாராஜா, இந்த இரும்பு காசு மேல இந்த தங்க முலாம பூசி விட்டேன், அவ்வளவுதான். இதோ இதெல்லாம் இங்க வா, இந்த குண்டப்பாவோட கண்டுபிடிப்பு தான். ஆமா ஆமா, என்னோட கண்டுபிடிப்பு தான். சுமார் ஏன் கண்டுபிடிப்பா? குருஜி, நாங்க எவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல. இப்படி தர்பார்ல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே. இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, ராஜகுருவும் மகா மந்திரியாரும் உங்களை போலி காசோட பாத்திருக்காங்க. ஆமா மகாராஜா, குருஜி நான் கிணத்துக்குள்ள போலி தங்க காசுகளை கொட்டினதை பார்த்திருக்காரு. அதை நான் குண்டப்பா விளையாடுறதுக்காக செஞ்சிருந்தேன். ராஜகுரு. மகாராஜா, மகாராஜா, அது என்னோட இடத்துல யாரு இருந்திருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணா இப்படி பண்றத பார்த்து அவர் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. மகாராஜா, இந்த மந்திரக்கல்ல பத்தி சொன்னதே இந்த 2 முட்டா பசங்க தனிமணி தான் மகாராஜா. அது மட்டும் இல்லாம மகாராஜா, நான் விஜயநகரத்தோட நல்லதுக்காகத்தான் அந்த மந்திரக்கல் தேவைன்னு நினைச்சேன். ராஜகுரு, எனக்கு புரியுது. யாருக்கா இருந்தாலும் தோணி இருக்கும். இப்பதான் எனக்கு புரியுது, அந்த கல்லு வெறும் சட்னி பண்ணதான் உதவும்னு. எந்த கல்லு மகாராஜா? ஒண்ணும் இல்ல, நானும் பிரம்மையில தான் இருந்தேன். அந்த கல்லு விஷயத்தை விட்டுருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க எதுக்காக சின்ன மகாராணி கொடுத்த பரிச நீங்க வாங்கல? காரணத்தை சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா, நானும் காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அது மகாராஜா, நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு சொல்ல நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. உண்மைதான். இப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறேன், சொல்லுங்க. சொல்ற மகாராஜா. மகாராஜா, பணம் நமக்கு எவ்வளவு கிடைச்சாலும் அது பத்தாதுன்னு தான் தோணும். அதுதான் பணத்தோட குணமே. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது, நாம பேராசைப்படுறத விட்டுடணும். இல்லன்னா அதால நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். தேவைக்கு அதிகமா எது நம்ம கிட்ட இருந்தாலும் அதால தேவையில்லாத பிரச்சனை தான். நமக்கே தெரியாம அந்த பணத்தோட பேராசை நம்ம மனசுல வந்து நிரந்தரமா குடியேறிடும். எனக்கும் அந்த பேராசை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடியேறுதோன்னு தோண ஆரம்பிச்சது. இந்த மாதிரி பேராசையை நிறுத்தி வைக்க ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் அந்த பரிசை மறுக்க வேண்டியதா போயிடுச்சு. அம்மா, இவரு கண்டிப்பா சுத்தி வளைச்சு நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப புரிஞ்சுதா? பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, சாரதா தேவி கிட்ட ரகசியமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மகாராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க மந்திரக்கல் மாதிரி ஒரு அரிதான பொருளோட என்ன வச்சதுக்கு. அத நீங்க எப்படி சொல்லுவீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா? நான் மந்திரக்கல்ல அதோட இடத்துல தான் வச்சிருக்கேன். இங்கதான் நிக்கிறாரு அந்த மந்திரக்கல்லை விட அரிதான ஒருத்தர். ஆமா, உங்களை தான் சொல்றேன். பாத்தியா ராமா, என்னோட அருமை மகாராஜாவுக்கு தெரியுது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா, உண்மை என்னன்னா உங்ககிட்டயும் ஒரு மந்திரக்கல் இருக்கு, எனக்கு தெரியும். அது உங்க அறிவு, உங்களோட மூளை எந்த மந்திரக்கல்லை விடவும் குறைஞ்சதில்லை. உண்மைதான் மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணனோட மூளை அப்படியே என் மூளை மாதிரியே இருக்கு. மந்திரக்கல் மாதிரி மூளை. கண்டிப்பா ராஜகுரு, கண்டிப்பா. மணி, இந்த கிழவனோட மூளையை திறந்து பார்த்தானுங்கன்னா ஒண்ணுமே சிக்காது. ஒருவேளை கிடைக்கலாம். பேராசை, குறுக்கு புத்தி, அப்புறம் நம்ம சௌதாமினி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க
அனுமதி இல்லாம வீட்டை சோதனை பண்ணதுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல மந்திரியாரே, நீங்க உங்க வேலையை தானே செஞ்சீங்க. சாரதாவும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தா வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் அடுக்கி சுத்தம் பண்ணணும்னு. அந்த வேலையை உங்க வீரர்களே பண்ணி முடிச்சிட்டாங்க. இல்லனா அந்த வேலையும் நீங்க தான் செஞ்சிருப்பீங்களா? ஆமா இல்ல, நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். நீங்க உங்க வீட்டுல வேலையெல்லாம் செய்றீங்கல்ல. ராமா, ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்களே. ஹலோக்கு அதிகமா எது கொடுத்தாலும் அது நல்லதுக்கு இல்ல.